சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் பரையாவே நம்ம வந்து நம்மளுடைய கருவில் இருக்கிற சிசுவின் இதை வந்து தன்மையை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடாதுன்றது சட்டம் 1994 இயக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து கருவின் தன்மையை வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு குறைந்தது 3 ஆண்டு தண்டனையும் 50,000 வரைக்கும் ஃபைனும் இருக்குது. மன்னிப்பு கேட்கறதுன்றது அவர் போட்டதுக்கு மன்னிப்பு கேட்குறாருன்றதுக்காக அப்போ ஒருத்தர் தவறு செய்துட்டாரு, ஒருத்தர் அடிச்சிட்டாரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது கேஸ் ஆகுச்சுன்னா அந்த கேஸ் லீகாலிட்டிக்கு போய் தானே ஆக முடியும். இட் இஸ் நாட் இட் cannot be compromised and closed. இப்போ சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா இர்ஃபான் யூடியூபர் அதுதான் டாக்காக இருக்கு மேம். இங்கே வந்துட்டு நம்மளோட இதில் வந்துட்டு கருவில் இருக்கும் குழந்தையினுடைய பாலினத்தை சொல்றது வந்துட்டு சட்டப்படி குற்றம், இதுக்கு சிறை தண்டனை இந்த இதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, துபாயில் அந்த மாதிரி கிடையாது, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, அதனால நாங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்க போறோம்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. போய் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க தெரிஞ்சுட்டு வந்தாங்க. இங்கே அதை ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனாக வச்சு அதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. சோ பண்ணி அது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 20 லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்து இதுவாயிடுச்சு. மறுநாள் வந்துட்டு நம்ம தமிழக சுகாதாரத்துறை சார்பா சம்மன் அனுப்பி அதை பத்தி ஒரு விளக்கம் கேட்டாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, இந்த இது வந்துட்டு தவறான ஒரு இது, இவருக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கூட வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி உண்மையிலேயே அதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? கண்டிப்பாக. இப்போ நம்ம தமிழ்நாட்டு சட்டத்தை படி மட்டுமல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் பரையாவே நம்ம வந்து நம்மளுடைய கருவில் இருக்கிற சிசுவின் இதை வந்து தன்மையை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடாதுன்றது சட்டம் 1994 இயக்கப்பட்டிருக்குது. தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, ஆனால் இங்கே சொல்லக்கூடாதா, ஓப்பனாக வந்து வெளியே தெரிஞ்சிருக்காங்கன்றதையும் தெரியக்கூடாது, இங்கே வந்து ஓப்பனாகவும் சொல்லியிருக்கக்கூடாது. சொல்லும்போது இஃப் ஹி ஹஸ் பீன் அதை வந்து வெளித்தன்மை சொல்லும்போது அவர்கள் வந்து இதே கம் அண்டர் த ஆக்ட் இல்லையா, யாருனாலும். பட் அது சொன்னாங்க, ஒரு சர்ச்சை என்ன சொன்னாங்க, அவங்க சொன்னதுன்னு தப்பு தான், அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க, யூடியூபர் மன்னிப்பு கேட்டார், அது தெரியாமல் சொல்லிட்டேன். அது வந்து அது சட்டத்துக்கு அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. யாராக இருந்தாலும் தவறு செய்துட்டார்கள் அப்படின்னா அந்த லீகல் ப்ராசஸ் அவர்களை அது கட்டுப்படுத்தும் அப்படின்றது தான் சொல்லி. இப்போ இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தாப்புல அந்த கம்ப்ளைண்ட் வில் பி லாட்ஜ்டு ஃப்ரம் ஆர் சைட். பிகாஸ் அதோட தன்மையை பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த லீகல் ப்ராசஸை கண்டிப்பாக அவங்க அதை உட்கொண்டு தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றது தான். பிகாஸ் ப்ரீ கன்செப்ஷனல் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்கல் ஆக்ட்ன்றதன் மூலமாக தான் 1994 ஆக்ட் மூலமாக அதில் வருது. அந்த 22 செக்ஷன் 22லேயே அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து கருவின் தன்மையை வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு குறைந்தது 3 ஆண்டு தண்டனையும் 50,000 வரைக்கும் ஃபைனும் இருக்குது. அப்போது அது முதல் தடவை தவறாக அவங்க அப்படி பண்ணாங்க. அப்படி நிறைய அந்த செக்ஷன்ஸில் வருது. ஸோ தே cannot escape from the லீகாலிட்டின்றதான் மன்னிப்பு கேட்கறதுன்றது அவர் போட்டதுக்கு மன்னிப்பு கேட்குறாருன்றதுக்காக அப்போ ஒருத்தர் தவறு செய்துட்டாரு, ஒருத்தர் அடிச்சிட்டாரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது கேஸ் ஆகுச்சுன்னா அந்த கேஸ் லீகாலிட்டிக்கு போய் தானே ஆக முடியும். இட் இஸ் நாட் இட் cannot be compromised and closed இந்த செக்ஷன்ஸை பொறுத்த மட்டும். ஸோ இட் இஸ் அகேன் he as a citizen of India he should be bound by the laws of Indian laws இல்லையா. இப்போ அது அவருக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. அது அவருக்கு லீகாலிட்டிக்கு அவர் வரும். அது he has to answer that though he would have அந்த மன்னிப்பு கேட்டதுனால he has done somethingன்றது உறுதிதான் ஆகுது இல்லையா. அது எப்படி நடந்துச்சு எதை நடந்துச்சுன்னு அதுக்கப்புறமா ட்ரையல் மூலமாக தான் அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது அந்த ஆஃபென்ஸ் மேடட் ஆகி வரணும். பட் லீகாலிட்டி வில் ஃபாலோன்னு தான் என்னுடைய இது, ஹேஸ் டு ஃபாலோ. பிகாஸ் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை தப்பாக, அதுவும் இப்போ ஒரு யூடியூபராக இருக்காருன்னும் போது he is more prominent, he knows that he has so many viewers, so he must know what should be said, what should not be said. And as he is a social மீடியாவில் இருக்கிறம்போது அதான் சொன்னேன், சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் இவங்களாம் இருக்காங்க. இட் இஸ் நாட் தட் இப்போ இன்றைக்கு இவர் சொன்னார், இப்போ இவர் முதலாவது வந்து என்ன தவறான ஒரு விஷயத்த இன்றைக்கி அப்போ உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் துபாய்க்கு போனீங்கன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை மக்களுக்கு சொல்கிற மாதிரி ஆயிடுது. அப்போது இது எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தப்பட்டதுன்னா, பெண் சிசு வந்து கொலைகள் நிறைய நடக்கும்போது இதை தடுப்பதற்காக விமென் கம்யூனிட்டியை நாளைக்கு வருகின்ற அந்த சந்ததியை வந்து குறைந்து விடக்கூடாது, அழிந்து விடக்கூடாதுன்றதுக்காக
இந்த மாதிரியான பாலினத்தை வெளியே கொண்டு வருகின்ற ஸ்கேன் சென்டர்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இதுக்கு எல்லாரும் பாமர மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஸ்கேன் சென்டருக்கு போனோம்னா ஒரு குழந்தை நம்ம ஒரு 40 நாளுக்கு அப்புறமா அவங்களுக்கு உருவாயிருக்குன்னு போனபோது ஸ்கேன் சென்டரில் சொல்லுவாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம். ஒரு 3 மாதம் ஆனவொடனே கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பேரண்ட்ஸ் ஆசை இருக்கும். அப்போ அதை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றது. இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் பீயிங் அ பர்சன் இன் சோஷியல் மீடியா, ஒரு யூடியூபராக இருந்து இவ்வளோ பேருக்கு நீ வந்து செய்திகளை பகிரும்போது உனக்கு இன்னும் வந்து அதிகப்படியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றத நம்ம உணரணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய யூடியூபர்ஸில் வந்து தவறான செய்திகளை வந்து மக்களுக்கு கொடுப்பதிலே தான் ஆர்வம் காமிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து தடை செய்வதற்கு, இவர்களை வந்து ஆர்கனைஸ்டாக கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷன் அதுக்கு இருக்கணும். அப்படின்னு ஒரு கமிட்டி மூலமாகவோ ஏதோ ஒரு எப்படி ஃபிலிம் நம்ம சென்சர் பண்ணுறாங்க தணிகை, அந்த மாதிரி இந்த மாதிரி யூடியூபர்ஸும் தணிகைப்படுத்தப்பட்டு அந்த யூடியூப்பில் வெளியிடப்படணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்தால் தான் இப்படியான விஷயங்கள், இந்த மாதிரி அவதூறை பரப்புறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு வராமல் தடுக்கப்படலாம். அப்படின்னா நாளைக்கு இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி சோஷியல் மீடியா, யூடியூப் மூலமாக நம்ம, ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் கேஜெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கேஜெட்ஸ் மூலமாக 24 மணி நேரம் எங்கே இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ்ன்னு வரும்போது என்னென்ன ஆர்வத்தை தூண்டுகின்ற விதமாக இருக்கும்போது அப்போ அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஜாஸ்தி இருக்குன்னு அந்த உணர்வை உருவாக்குகின்ற அளவுக்கு சட்டங்கள் இன்னும் கடுமையாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பாதிப்புகளும் இதனால் நடக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா இதுக்கு சட்டங்கள் இன்னும் அதிகமாக இந்த யூடியூப்பு, இந்த சோஷியல் மீடியாவை நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக கவர்ன் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.